Good evening, dear friends. English for competitive examination டெஸ்ட் 4 னுடைய ஆன்சர் கீ. டெஸ்ட் 4 எல்லாரும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரொமான்டிக் ரிவைவல்ல இருந்து விக்டோரியன் ஏஜ் வரைக்கும் நம்ம வந்து ஹெல் பேப்பரில் கோ த்ரூ பண்ணியிருக்கணும் இந்த டெஸ்ட்டுக்கு. ஸோ இது டெஸ்ட் 4. முதல் 3 டெஸ்ட்டை நம்ம நல்லபடியாக யூனிட் 1லையும் யூனிட் 2ல் வந்து ஹெல் சாசர் டு ஷேக்ஸ்பியர், அப்புறம் ஜெகோபியன் ஏஜ் டு அகஸ்டன்ஸ் ஏஜ் முடிச்சிருக்கோம் நல்லபடியாக. அதுக்கு நல்லபடியான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் இன்றைக்கு டெஸ்ட் 4 ரொமான்டிக் டு விக்டோரியன் ஏஜுக்கான ஆன்சர் கீ செக் பண்ணிடுவோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ரொமான்டிக் ஏஜ் எப்போ தொடங்கும் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்கறது உண்டு. 1798 லிரிக்கல் பேலட்ஸ்னுடைய பப்ளிகேஷனில் தொடங்கும். அப்புறம் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1850 அப்படின்னு சொல்லலாம். வேர்ட்ஸ்வர்த்தினுடைய டெத்துக்கு முடிச்சுக்கலாம். விக்டோரியன் ஏஜ் எப்போ தொடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1837 தொடங்கும்னு சொல்லுவாங்க. எப்போ முடியும்னா 1901. அது வந்து விக்டோரியன் மகாராணியினுடைய அரியணை ஏறிய வருடமும் 1901 அவங்க இறந்த வருடம். ஓகே, ஸ்ட்ரைட் அவே வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which publication is generally considered to have marked the beginning of the romantic literary period in English? ரொமான்டிக் பீரியட் அப்படின்னா எது அதை தொடங்கி வச்சது? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது லிரிக்கல் பேலட்ஸ். ஓகே, லிரிக்கல் பேலட்ஸ் ஒரு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி. இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு 25% நம்ம வந்து லிட்ரேச்சருக்குள்ள ஓகே, நமக்கு லிட்ரேச்சர் வருது அப்படின்னு நம்ம வந்து பிலீவ் பண்ணிக்கலாம். ஸோ மீதி உள்ள ஒர்க்கெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து இந்த ரொமான்டிக் ரிவைவல் டைமில் உள்ளதா அப்படிங்கிறத ஒன்று செக் பண்ணுங்களேன். ஈஸியாக கட் பண்ணிடலாம். கேனபரி டேல்ஸ் கிடையாது. பாரடைஸ் லாஸ்ட் இல்லவே இல்லை, ஏன்னா மில்டன் நம்ம அகஸ்டின் காமன்வெல்த் பீரியடுக்குள்ளே வரக்கூடியவர். ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ்ட் யாருடையதுங்க? இதை மட்டும் கண்டுபிடிங்களா? ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ்ட் யாருடையது? இதனுடைய ப்ரொட்டகனிஸ்ட் யார்? இது போயமா, நாவலா, ட்ராமாவா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. ரைட். ஸோ இந்த லிரிக்கல் பேலட்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆந்தாலஜி, ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். யாருடையது? வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் எஸ்டி கால்ட்ரிட்ஜினுடையது. இதனுடைய முதல் எடிஷன், அதான் ரொமான்டிக் ஏஜினுடைய தொடக்கம், 1798 அனானிமஸ்லி அது பப்ளிஷ் ஆகுது. அனானிமஸ்லினா வித்தவுட் எனி ஆதர்ஸ் நேம். வேர்ட்ஸ்வொர்த் நோ, எஸ்டி கால்ட்ரிட்ஜ் நோ, அப்படி ஒரு பேர் இல்லை அதில். அப்படி பப்ளிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் வேர்ட்ஸ்வொர்த்னுடைய நேமோட கூடவே அதுக்கு ஒரு ப்ரிஃபேஸ், ஒரு முன்னுரையும் எழுதி 1800 செகண்ட் எடிஷன் வெளிவருது. ஸோ 1798 முதல் எடிஷன், 800 ரெண்டாவது எடிஷன், அதுக்கப்புறம் மூணாவது எடிஷன் 1802, அப்புறம் 1805. இந்த இந்த ஒவ்வொரு எடிஷன்லையும் இந்த மொத்த ஒர்க்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் எடிஷன் 1798 பார்த்தீங்கன்னா 23 போயம் தான் இருக்கும். 19 + 4 மொத்தம் 23 போயம்ஸ் தான் இருக்கும். கால்ட்ரிட்ஜுக்கு 4, வேர்ட்ஸ்வொர்த்துக்கு ஒரு 19 போயம்ஸ். அப்படி ஒவ்வொரு எடிஷன்லையும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வால்யூம் 1, வால்யூம் 2 அப்படியெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ப்ரிஃபேஸ்லையும் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். 1800 எழுதின ப்ரிஃபேஸ் மாதிரியே 1802 இருக்காது. அதுல மாற்றங்கள் இருக்கும். இப்படி மாற்றங்களோட அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? லிரிக்கல் பேலட்ஸோட கவிதைகள் எதை பற்றி பேசும் அப்படின்னா காமன் லைஃப்பை பற்றி பேசும். காமன் லைஃப், ஆர்டினரி பீப்புள் அண்ட் ரூரல் செட்டிங்ஸை பற்றி இருக்கும். அப்புறம் இதனுடைய மொழி எப்படிப்பட்ட மொழியா இருக்கும்? மக்கள் பேசக்கூடிய மொழி. த லாங்குவேஜ் ரியலி யூஸ்டு பை மென். இதுதான் கரெக்டான டிஸ்கிரிப்ஷன். அப்புறம் இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்னா ஃபீலிங்க்கு, மனித உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். டேட்டாக்கு, சயின்ஸுக்கு, லாஜிக்கலுக்கு அதுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. ஸோ அதனால தான் வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொன்னார், poetry is presented as the spontaneous overflow of powerful feelings. அப்படியே நிரம்பி வழியக்கூடிய ஒன்று தான் கவிதை அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ப்ரிஃபேஸ் அதை நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் திரும்பியும். 1800, 1802 ரெண்டில் இருக்கக்கூடியதும் இதுலேருந்து கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன் இதில் இருக்கும். வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய இன்ஃப்ளூயன்ஷியல் எஸ்ஸே அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது அவருடைய பொய்டிக்கல் தியரிஸ் எல்லாம் நிறைஞ்ச ஒரு பகுதி இந்த ப்ரிஃபேஸ். இந்த ப்ரிஃபேஸை பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரொமான்டிசிசம் அப்படின்னு நம்ம வகைப்படுத்திக்கிறோம். ஸோ இது வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து நம்ம எடுத்த ப்ராபிங் டீடைல்ஸ். செகண்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் இல்லை வரக்கூடிய மக்களில் நாட் டிபிக்கலி அசோசியேட்டட் வித் செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ரொமான்டிக் பாய்ட்ஸ். ஸோ ரொமான்டிக் பாய்ட்ஸ் பொறுத்தவரையும் 2 ஜென்ரேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து வேர்ட்ஸ்வொர்த், கால்ட்ரிட்ஜ், அப்புறம் சதே, டாரத்தி, இவங்க 4 பேர் இருப்பாங்க. செகண்ட் ஜென்ரேஷனில் ஷெல்லி, கீட்ஸ், பைரனு, இந்த லேஹண்டு, இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகே ஃபைன். அப்போ வேர்ட்ஸ்வொர்த் தான் இதில் வந்து ஆடாக இருக்கக்கூடியவர், ஏன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரைட்டர். கொஸ்டின் நம்பர் 3, ஓடான கிரீஷியன் ஏர்ன் இது யாரால எழுதப்பட்டது?
ஸோ டைரக்ட் கேள்வி, கீட்ஸ்னால எழுதப்பட்டது. இப்போ பைரனுக்கு, ஷெல்லிக்கு, ஹேஸ்லிட்டுக்கெல்லாம் வேற போயம்ஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ரைட். இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல இருக்கக்கூடிய மிக ஃபேமஸான ஓட்ஸ் என்னென்ன? நீங்க கேட்டிருக்கிறது என்னது? ஓடு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓட் ஆன் அ கிரீஷியன் இவன். ஓடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. ஓடுல என்ன வகை இருக்கு? பின்டாரிக் ஓடுன்னு ஒண்ணு இருக்குது. பப்ளிக் ஓடுன்னு இருக்குது. பிரைவேட் ஓடுன்னு இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு வழியில தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃபேமஸ் ஓட்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அப்படின்னா, ஓ டு நைட்டிங்கேல், கிரீஷியன் ஏர்ன், வெஸ்ட்விண்ட். ரொமான்டிக் ரிவைவல்ல மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி இம்மார்டாலிட்டி ஆஃப் ஓட். அதனுடைய ஃபுல் டைட்டில் பாருங்க. இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி ஃப்ரம் ரெகலெக்ஷன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட். வேர்ட்ஸ்வொர்த்தினுடையது. ப்ராக்ரஸ் ஆஃப் பயசி, அ பிண்டாரிக் ஓட் பை தாமஸ் கிரே. அ பேர்ட், அ பிண்டாரிக் ஓட், தாமஸ் கிரே. கிரேவியார்ட் போயிட்ஸ்னு ஒரு குரூப் இருந்தாங்க இல்லையா? அதனுடைய ஹெட் தான் இந்த தாமஸ் கிரே. ஸோ ஓட் ஆன் சாலிட்யூட் பை அலெக்சாண்டர் போப். டு ஆட்டம் பை கீட்ஸ். நமக்கு நிறைய இடங்கள் பார்க்கணும். ஓ டு ஆட்டம்னா நிறைய இடங்களை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. எல்லா சிலபஸ்லையும் இருக்கும். ஓட் ஆன் த டெத் ஆஃப் டியூக் ஆஃப் வெலிங்டன். இது வந்து விக்டோரியன் பீரியட்ல எழுதப்பட்ட ஓடு. ஆல்ஃபிரட் லார்டு டென்னிசன் உடையது. அண்ட் ஹரேஷியன் ஓடு பான் கிராம்வெல்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் அயர்லாந்து. இதுவும் வந்து ஒரு சோஷியல் இம்பார்ட்டண்டான ஒரு ஓட் பை ஆண்ட்ரியூ மார்வெல். ஓகே. இப்போ இதெல்லாம் முக்கியமான ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஒரு 10 ஓட்னுடைய நேம்ஸ் சொல்லியாச்சு. யாரு எதை எழுதுனது. ஸோ ஒரு கேள்வி. ஓ டு சைக்கே அப்படின்னு ஒரு ஓடு இருக்கு. ஓ டு மெலங்கலி. இது இது யாரால எழுதப்பட்டது? ஓ டு சைக்கே யாரால எழுதப்பட்டது? மெலங்கலி யாரால் எழுதப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 4. Which of Shelley's work features the tragic story of a creature brought to life by a scientist? அதாவது தான் கண்டுபிடிச்ச ஒரு கிரியேஷனால தனக்கு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அது ஷெல்லியோட எந்த ஒர்க்? முதல்ல இதெல்லாம் ஷெல்லியோட ஒர்க்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ப்ரொமித்தியஸ் அண்ட் பவுண்ட், ஒசிமாண்டர்ஸ், அடோனிஸ் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி நமக்கு தெரியுது ஆன்சர் கொடுத்தாச்சு. பிராங்க்ஸ்டைன். இந்த ஒர்க்கில் தான் என்ன ஆகும் அப்படின்னா, பிராங்க்ஸ்டைனில் இவர் ஒரு கிரியேச்சர். இப்போ எந்திரன் படத்தில் வந்து ரஜினிகாந்த் ஒரு ரோபோ கிரியேட் பண்ணுறாரு. அது அவருக்கே ஆபத்தாக முடிஞ்சது பார்த்தீங்களா? அதே மாதிரியான ஒரு கிரியேச்சர் தான் இந்த பிராங்க்ஸ்டைன். கொஸ்டின் நம்பர் 5. A prominent figure known for his flamboyant lifestyle and the epic poem Don Juan. டைரக்டா ஒரு கேள்வி தான். டான் ஜுவான் யாருடையது? லார்ட் பைரன் உடையது. லார்ட் பைரன் கிட்ட நீங்க இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, பைரனிக் ஹீரோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அவருடைய ஹீரோஸ் எல்லாமே ஒரு ஹீரோ மார் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு டேலண்ட் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இல்ல ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பைரனுடைய ஹீரோஸ். அதனால இந்த பைரனுடைய ஹீரோஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Question number 6. Who was the editor of The Examiner, a literary and political journal that supported romantic ideals? இதை வந்து நேற்றைய வகுப்புலையும் நம்ம வந்து அந்த கொஸ்டின் டிஸ்கஷன்லையும் இந்த எக்ஸாமினர் பற்றி பேசிக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கணும். வாட் ஆர் த ஜேர்னல்ஸ் அவைலபிள் டியூரிங் த ரொமான்டிக் ரிவைவல் டைம்? யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் அகேன்ஸ்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. த எடிட்டர் ஃபார் எக்ஸாமினர் லேஹண்ட். ஓகே. இவங்கெல்லாம் யாரெல்லாம்ப்பா? ஹாஸ்லிட், சார்ல்ஸ் லேம்ப் 2 பேருமே கிரேட் எஸ்ஸேயிஸ்ட். இவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஸோ சார்ல்ஸ் லேம்ப்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உங்களுக்கு எஸ்ஸே டைப்ல வைக்கலாம். இந்த ஹெல் பேப்பர்ல ஒரு கேள்வி வைக்கணும் அப்படின்னா, சார்ல்ஸ் லேம்ப்லேருந்து கண்டிப்பா வைக்கணும். டிஸ்கஸ் சார்ல்ஸ் லேம்ப் அஸ் அன் எஸ்ஸேயிஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். Which of these writer is best known for his essays on literature, art and society, including On a Gusto? ஸோ அவர் அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரைட்டரை பத்தின டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து அவருடைய ஒரு ஒர்க்கையும் கேட்டாங்க. இது யாருடைய ஒர்க் அப்படின்னு. ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு கரெக்டா தெரிஞ்சிருந்தாலே நம்ம வந்து ஆன்சர்ஸ் அடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா, இதுல ஃபார் ஹிஸ் எஸ்ஸேஸ் ஆன் லிட்டரேச்சர்ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப கீட்ஸ் எஸ்ஸேயிஸ்டா? இல்ல. அப்ப வெட்டி விட்டுறலாம். ஷெல்லி வெட்டி விட்டுறலாம். அப்ப லேம்புக்கும் ஹாஸ்லிட்டுக்கும் இடையில தான் சண்டை. ஸோ ஆன்சர் வந்து வில்லியம் ஹாஸ்லிட். லேம்ப பத்தி நம்ம கேட்கிறதா இருந்தா இந்த கேள்வி தான் கேட்பாங்க. எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா. ஓகே. எலியா யார் அப்படின்னா, லேம்ப் தான். லேம்பனுடைய ஒரு ஒரு நிக்நேம் ஆர் சூடோனிம் பார்த்தீங்கன்னா, அது எலியா அப்படின்னு. எஸ்ஸேஸ் ஆஃப் எலியாங்கிறது லேம்புடைய எஸ்ஸேஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஆர் எ கலெக்ஷன் ஆஃப் பெர்சனல் அண்ட் விம்சிக்கல் எஸ்ஸேஸ் ரிட்டன் பை சார்ல்ஸ் லேம்ப். ஸோ இந்த லேஹண்ட் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மிஸ் பண்ணிட்டு நம்ம போகக்கூடிய ஒரு ஆள். மீதி எல்லாரையும் பத்தி படிப்போம். லேஹண்ட் பத்தி படிக்க மாட்டோம். கண்டிப்பா படிச்சு வைங்க சரிங்களா? ஸோ ஒரு ஒன் வேர்ட் டைப்ல வந்து ஒரு ஆடா கேட்கணும் அப்படின்னா, அந்த லேஹண்ட பத்தி கேட்டு வச்சுருவாங்க. கொஸ்டின் நம்பர் 9. Which of these poems by Shelley laments the death of John Keats? ஒரு வெரி ஓப்பன் கேள்வி. அடோனிஸ். ஓகே. இட்ஸ் அன் எலிஜி. ஸோ எலிஜியை பத்தி ஒரு 4, 5 வார்த்தைகள். இரங்கற்பா. நேற்றைய தினமும் இந்த மாதிரி டிஸ்கஷன் இருந்தது. எலிஜினா என்ன? பாஸ்டோரல் எலிஜினா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல ஒரு நியூ ஒன்
மாண்ட் பிளாங்க் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிங்களா? மாண்ட் பிளாங்க் இது என்ன ஒர்க்கா, ஒரு கேரக்டருடைய பேரா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கொஸ்டின் நம்பர் 10. The preface to which work is considered as key statement of romantic literary work? எது ரொமான்டிக் ஏஜினுடைய ஒரு மோனுமெண்ட், ஒரு மேக்னம் ஓப்ஸ் அப்படின்னு எந்த ஒர்க்கினுடைய ப்ரிஃபேஸ் கருதப்படுது அப்படின்னா லிரிக்கல் பேலன்ஸ்னுடைய ப்ரிஃபேஸ். லிரிக்கல் பேலன்ஸ்னுடைய ப்ரிஃபேஸ் தான் ஒரு ஒரு பெரிய ஒரு மைல்கல் மாதிரி ப்ரோஸ் ஒர்க்லேயே அது காணப்படுது. கொஸ்டின் நம்பர் 11ல இருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் வந்து விக்டோரியன் ஏஜுக்கு ஜம்ப் ஆகிட்டு இருக்குது. Which significant event broadly marks the beginning of the Victorian era in Britain? Very easy question. ஸோ சம்டைம்ஸ் நெப்போலினிக் வார்ஸ்க்கு நம்ம போவோம். ஸோ இதில் நிறைய ப்ராப்பிங் நம்ம பண்ண வேண்டிய ஏரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்துருவோம். த அசஷன் ஆஃப் குயின் விக்டோரியா டு தி த்ரோன் 1837. அதுதான் மிக முக்கியமான ஒரு வருடம் விக்டோரியன் ஏரா பிரிட்டனில் ஆரம்பிக்கிறதுக்கு. இதுதான் முக்கியம். மீதி இதெல்லாம் என்னங்க? நெப்போலினிக் வார்ஸ் இங்கிலாந்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஒன்று முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா passage of the ரிஃபார்ம் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இது ரெண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை பிரான்ஸ் இட்டலி எல்லாம் இதில் சம்மந்தப்படுதா அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஸோ தொழிற்புரட்சி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விக்டோரியன் ஏஜினுடைய மிக முக்கியமான ஒரு சாராம்சம். தொழில் புரட்சியினால தான் மக்கள் வந்து தே லாஸ் ஃபெய்த் இன் லவ் அண்ட் ரிலீஜியன், மதத்து மேலேயும் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செலுத்தக்கூடிய அந்த அன்பின் மேலேயும் அவங்களுக்கு பற்றுதல் மிக மிக குறைவாக இருந்தது. ஸோ அதுதான் நம்மளுடைய ரைட்டிங்ஸ்லையும் பிரதிபலிக்கும். கொஸ்டின் நம்பர் 12. Which famous novel known for its stark portrayal of poverty, social injustice in Victorian England was written by Charles Dickens? Straight away ஆலிவர் ட்விஸ்டுக்கு வந்துருங்க. ஏன்னா ஏன்னா இது எதுவுமே சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதல. ஜானையர், பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ்ட், உதரிங் ஹைட்ஸ் இதெல்லாம் யார் எழுதுனாங்கிறத கண்டுபிடிங்க. சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதல. அண்டு நமக்கு கேட்டிருக்கிறது ஒரு நாவல். இதெல்லாம் நாவலான்னு முதல்ல செக் பண்ணுங்க. சரிங்களா? கேட்டிருக்கிறது நமக்கு ஒரு நாவல். ஆலிவர் ட்விஸ்ட் இஸ் a நாவல். பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ், உதரிங் ஹைட்ஸ், ஜானையர்லாம் நாவலானுங்கிறத முதல்ல செக் பண்ணுங்க. 13. Ulysses, a dramatic monologue exploring themes of aging and the desire for adventure, is a renewed poem by which Victorian poet? யுலிசஸ் அப்படிங்கிறது யாரால எழுதப்பட்டது? அவ்வளவுதான் கேள்வி. ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசனால எழுதப்பட்டது. ஸோ டென்னிசனுடைய வேற என்ன ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்? மார்டிடி அர்தர் யார் எழுதுனது? ராபர்ட் ப்ரௌனிங். இவங்களுடைய சீக்வன்ஸ் ஒரு 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 கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருமே. மத்தி ஒரு நாள், கிறிஸ்டியனா ரோசட்டி, இந்த 4 பேருமே கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். விக்டோரியன் ஏஜினுடைய 4 தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களை பற்றி கண்டிப்பாக டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ராபர்ட் ப்ரௌனிங்லேருந்து ஒரு கேள்வி. ராபர்ட் ப்ரௌனிங் பர்டிகுலர்லி known for often using it to explore the complex psychological portraits. He is famous for his using of dramatic monologue. ஸோ ட்ரமாட்டிக் மோனோலாக்லேருந்து அடுத்தது ஒரு ப்ராபிங் கொஸ்டின்ஸ் அதிலேயே வச்சிருக்கோம், செட் பண்ணியே வச்சிருக்கிறோம். பாருங்க. மேலே இருக்கு. ஸோ இதுலேருந்து தான் அப்படியே ப்ராபிங் எடுத்து இங்கே ட்ரமாட்டிக் மோனோலாக்ல ஒரு கொஸ்டின் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வாட் இஸ் பை ட்ரமாட்டிக் மோனோலாக்? மோனோ அப்படின்னா சிங்கிள். ஒரு சிங்கிள் சாலிலோக்கி மாதிரி கிடையாது. ஒருத்தர் தனியா வந்து தன்னுடைய டாக்க கொடுக்குற மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் dramatic monologue. Question number 15. Matthew Arnold's poem Door Beach famously reflects a sense of டோர் பீச்னா அவர் வந்து புதுசா திருமணமானவர் மேத்யூ அர்னால்டு. ஹனிமூனுக்காக போயிருக்காரு மனைவியும் கூட்டிட்டு. மனுஷனுக்கு என்ன தோணணும்? ஒவ்வொரு ரொமான்டிக் ஐடியாஸ் வரணும். பட் அவர் என்ன பண்றாரு? நாடு இப்படி போயிட்டு இருக்குது. தொழில் புரட்சினால மக்கள் வந்து லாஸ் ஃபெய்த் இன் சார்ல்ஸ் டார்வினுடைய புத்தகம் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்னுடைய பப்ளிகேஷனாலையும் மற்ற எல்லா விஷயத்தினாலையும் மக்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஃபெய்த்தை விட்டுட்டாங்க அப்படிங்கிற டவுட்னால அப்படி போயம் எழுதியிருப்பார் டோர் பீச்சை. ஸோ ஆன்சர் இஸ் க்ரோயிங் ரிலீஜியஸ் டவுட் அண்ட் சொசைட்டியில் அன்சர்டனிட்டி, ஒரு நிச்சயமற்ற தன்மை அந்த சொசைட்டியில் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரி மேத்யூ அர்னால்டுக்கு இருக்கும். ஸோ மீதி எதுவும் இல்லை. ஆப்டிமிஸ்டிக் ஃபெய்த் இன் ப்ராக்ரஸ் இல்லை. த பியூட்டி அண்ட் ட்ராங்குலிட்டி ஆஃப் நேச்சர் இல்லை. த எக்ஸைட்மெண்ட் ஆஃப் அர்பன் லைஃபும் இல்லை. த நாவல் மிடில் மார்ச் யார் எழுதுனது? அதான் கேள்வி. சரிங்களா? மிடில் மார்ச் யார் எழுதுனது? ஜார்ஜ் எலியட். ஸோ ஒரு ப்ராப்ளம் போக ஜார்ஜ் எலியட்டுங்கிறது இட்ஸ் அ சுடோனிம் ஆஃப் அப்போ தட் ரைட்டர். அப்போ இவருடைய அந்த உண்மையான பெயர் என்ன? ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிறது சுடோனிமா இருந்தா இவங்களுடைய உண்மையான பேர் என்ன?
மேரி அப்படின்னு தொடங்கும். மேரி அண்ட் இவான்ஸ். ஓகே ஃபைன். இவங்கெல்லாம் யாருப்பா? சார்லட் பிராண்டே, எமிலி பிராண்டே, இன்னும் ஒரு பிராண்டே உண்டு, ஆனி பிராண்டே. இவங்க 3 பேரும் பிராண்டே சிஸ்டர்ஸ். சார்லட் பிராண்டே, எமிலி பிராண்டே, ஆனி பிராண்டே 3 பேரும் பிராண்டே சிஸ்டர்ஸ். இவங்களுக்கான நிக்நேம்ஸ் இருக்கு. இவங்களுக்கு நிக்நேம்ஸ் இருக்குது. என்னங்கிறது கண்டுபிடிங்க. அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச த ஃபேமஸ் ரைட்டர் ஜேன் ஆஸ்டின், எம்மாவுடைய ஆதர். ஜேன் ஆஸ்டினுடைய எல்லா ஒர்க்கையுமே தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா கேள்வியில கேட்பாங்க. ஜேன் ஆஸ்டின் வந்து ஒரு ஆப்ஷன்லயாவது உங்களுக்கு வச்சு நம்மளை ட்விஸ்ட் பண்றதுக்கு பார்ப்பாங்க ஜேன் ஆஸ்டின். அப்புறம் அஹ், ஒரு 20ஆம் நூற்றாண்டுடைய மிக முக்கியமான ஒரு ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வெர்ஜீனியா வூல்ஃப். While Virginia Woolf is primarily associated with the modernist poetry, her early literary influences engaged with the social issues as roots in விக்டோரியன் இங்கிலாந்துலேயே அவங்க வந்து தன்னுடைய எழுத்துக்களை தொடங்கிடுவாங்க. த விக்டோரியன் இன்டலெக்சுவல் கிளைமேட் இதுதான் அந்த வெர்ஜினியா உல்ஃப்னுடைய ரைட்டிங்ஸில் இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடியது. ரெண்டாவது தான் அந்த மாடர்ன் ரைட்டிங்ஸை பற்றி எழுதுவாங்க. Victorian poetry is often characterized by its blend of romantic sensibility with social awareness and moral concern. அப்படியே ரொமான்டிக் ஏஜை எடுத்து கொண்டு வந்து அதுல வந்து கொஞ்சம் சமூக அக்கறைகளையும் சேர்த்தா அது விக்டோரியன் போயட். மற்றபடி வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் லாஜிக்கலோ டேட்டாஸையோ பத்தி இதுல எதுவும் இருக்காது. விக்டோரியன் ப்ரோஸ் saw a significant rise in which literary form often published serially reflecting social issues. ஒன்றும் இல்லைங்க, நாவல் தான். சார்ல்ஸ் டிக்கன்ஸ் இருக்கவே இருக்கிறாரு இல்லைங்களா? ஸோ நாவல் இஸ் த லிட்டரரி ஃபார்ம் ஆஃபன் பப்ளிஷ்டு சீரியலி அண்ட் அந்த ஒரு வகையை வச்சு தான் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தென் த ஃபைனல் கேள்வி, த ஹிஸ்டாரிக் கான்டெக்ட் ஆஃப் த விக்டோரியன் ஏரா வாஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஷேப்டு பை. இதன் மூலமாக அந்த வரலாற்று பின்னணி வந்து புனையப்படுது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து ரொமான்டிக் ரிவைவலினுடைய பின்னணி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன், சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் இதுதான் காரணம். வேற எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னொரு காரணம் சொல்லுவோம்னா கொலோனியல் எக்ஸ்பேன்ஷன். விக்டோரியன் எரா டைம்ல தான் இந்தியாவை கூட இங்கிலாந்து கைப்பற்றி வச்சிருக்கும் போது விக்டோரியா மகாராணி தான் 1858 வந்து அவங்களுடைய மேக்னம் ஆப்ஸ் மேக்னா கார்ட்டா மகா சாசனத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி பிரிட்டிஷ் இங்கிலாந்து வந்து இந்தியாவை ரூல் பண்ற அளவில் வச்சுப்பாங்க. மீதி எதுவும் வராது, சிவில் வார் வராது, ரினைசன்ஸ் எதுவுமே வராது. ஸோ ஸோ இன்னைக்கு கேள்விகள் வந்து எல்லாமே கொஞ்சம் ஒரு பேஸ்ல தான் வச்சிருக்கோம். ரொம்ப ஒரு டெப்தான கேள்விகள் பெருசா இருக்காது. இதுக்கான காரணம் இதுக்கு முந்தைய வகுப்பு ரொமான்டிக் ரிவைவ்ல இதை நம்ம ரொம்ப நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே. சரிங்களா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி அதர் கொரீஸ் ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல கொடுங்க, டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரைட், தேங்க்யூ.